என் பையனோட ஸ்கூலில் செகண்ட் டேர்ம் முடிஞ்சு ஓப்பன் டே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மட்டும் இல்லாமல் சில ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சில்ட்ரன்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பேரண்ட்ஸுக்கும் சில டாஸ்க் எல்லாம் கொடுத்து ஸோ அதெல்லாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. இன் பிட்வீனில் சில்ட்ரன்ஸோட டான்ஸ், குட்டீஸோட டான்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லோரும் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க மேடம் அதை எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பையனை டச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க அழகாக கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டாஸ்க் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஸோ நல்லா என்ஜாயாக போச்சு. ஸோ அதன் பிறகு சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கிளாஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் ரவுண்ட் அன்றைக்கி வச்சுட்டு ஒரே மாதிரி கோரஸாக எல்லோரும் ரைம்ஸ் எல்லாம் பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்கவே. வித் ஆக்ஷன்ஸோடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு 1-on-1 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஓரல் கொஸ்டின்ஸ் மாதிரி அதுக்கும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் அவங்க கிளாஸில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதை அப்படியே நம்ம முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க. சில பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. நம்மளோட குழந்தைங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களான்னு. ஸோ தேங்க்யூ.